தேர்வடிக்கு மையளேறு வாடக்காரி வாடக்காரி தாயானதில்லை காளி சாப்படல உண்ணல உன்னலேன்னு வந்து கேட்கலன்னு வந்திருக்கியப்பா கவலையோடு என் வாசலுக்கு வந்திருக்கேடா யாருன்னு தெரியலையாம பேசுறியா மகனே யாருன்னு உனக்கு தெரியவில்லையா என் மகனே ஐயா என் தில்ல மாகாளி சொல்றா பார்வதி அம்மா பார்வதி அம்மா நான் எங்கே உள்ளவா தெரியுமா நான் எங்கே உள்ளவா உனக்கு தெரியுமா நான் விஜயவதி ஊரதிலே தாய் ஊரதிலே ஐயா ஊரதிலே இல்ல மரம் காத்தவளே ஐயா காத்தவளே தாய் காத்தவளே வனமாதியிலே வனமாதியிலே மாகாளி தாயே மாகாளி மாகாளி தாய் இப்படி இருந்ததுக்கு ரொம்ப நீ கொடுத்த பிள்ளம்மா இது நீ தந்த பிள்ளை தாய் நேரம் தவறி வந்துட்டாப்பா அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது ஆத்தா நந்தில்ல நெல்ல மரமாறில அதாயி மரமாறிலே மரமாறிலையே கம்மோடு வந்தவளே தாயி வந்தவளே அம்மா வந்தவளே மரமாறிலே நானும் மரமாறிலே ஐயோ வந்தவளே குறிமுகத்துல தொட்டில் பிள்ளைக்கு திரை இருக்கும் தில்ல மாகாளி பாரா தில்ல மாகாளி அப்பா தில்ல மரத்திலிருந்து எடுத்து வந்த தொட்டில் கம்போடு நான் வந்தப்பா வந்தா நேரம் தவறி வரலாமா மாதலுக்கு நீ வரலாமா தில்ல மாகாளி என்று சொல்லி முடிக்கும் முன்னால கொண்டான் தில்லை மாகாடி என்று சொல்லி முடிக்கும் முன்னால பார்வதியானவள் அவளை எப்படி வாரா பார்வதி அம்மா குறி சொல்லக்கூடிய குறிகாரி அம்மா பார்வதி பார்வதி ஆமா அவ வெளிகள் 2 சான் சிவக்க கண்கள் 2 பொறி பறக்க அமைதியாக ஆடி போட்டு வாரா யார பார்வதியோ உன் வீட்டுக்கு வந்திருப்பது நான் தான்ப்பா வந்தேன் அத்தா நீ கொடுத்த பிள்ளை அத்தா நீ தந்த பிச்சை அல்லவா என்னப்பா நான் உனக்கு குறை வச்சேன் உனக்கு என்ன குறை வைத்திருக்க நான் கொடுத்த பிள்ளையா இருக்க போய் தான்ப்பா உன் பிள்ளைய உன் வீட்டுக்காரி நான் காப்பாத்தி இருக்கேன் காப்பாத்தி வச்சிருக்கப்பா எல்லையில இளையனார் குளத்தில் ஒன்னு ஊர்ல எனக்கு ஊருக்கு எல்லையில நிலையம் கொடுப்பியாப்பா நிலையம் போடுவியா நிலையம் கொடுத்து ஆமா என்னை வணங்கி வருவையானால் உனக்கு வேண்டிய வரத்தை நான் அடிச்சிருவேன் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி தருவேன் யாவருக்கும் வேண்டியதை கொடுத்து நான் வாழ வைப்பேன்பா வாழ வைப்பப்பா நம்பினவரை கைவிட மாட்டேன் கைவிடவே மாட்டேன் ஆமா ஆமா வீட்டு நல்ல வாழ்வு அளிப்பேன் வாழ்வு கொடுப்பேன் விஜயாபதி இருந்து நான் இந்த இடையறினார் கூட கிராமத்திற்கு
தொட்டில் கம்போடு வந்து நாங்க அமர வேணுமானால் அமர வேணுமானா என்னை நம்பி வரும் பெண்ணடி மக்களுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ ஆமா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். குழந்தை செல்வத்தை கொடுப்பேன். மலடி என்ற அந்த மரத்தை சரி. மறந்து குழந்தை என்னும் மலர் கொண்டு மலரச் செய்வேன். மலரச் செய்வேன். பயப்படாதப்பா. யாங்க பலப்படுகிறாய்? ஆமா ஆமா. எனக்கு நிலையம் போட்டு தருவையாரா தருவையா நிலையம் போட்டு தருவையாரா உடன் வாழ வைப்பே நல்வாழ்வுதான் அளிப்பே குறைந்தோதையா செல்லும் பார்வரியா குறைந்தல்லவோ பின்னால் இருந்ததோரு செப்பகோடம் குளக்கரையில் சுவரில் சாஞ்சார் பார்வேரி அம்மாளுக்கு தண்ணீர் கொண்டு தான் கொடுத்து சுற்றி நின்றவர்கள் பெருமாள் தேவருமா சங்கரவேல் பிள்ளையாவர் இருவேரும் ஆடக்கோரா மூவர்கேடும் ஒன்று கூடி மூவர்கேடும் ஒன்று கூடி உடனே ஏகி வாரா அப்பா ஐயா அப்படியே அந்த அம்மா குறி சொன்ன உடனே பார்வதி அம்மா குறி முகத்துல உறுதி சொன்ன உடனே துப்பக்குளம் கடற்கரையில சுவர்ல சாஞ்சிட்டான் அந்த அம்மா. செவத்துல அப்படியே செவர்ல சாஞ்சி இருக்காங்க. ஆமா தண்ணீர் கொண்டு கொடுத்தாங்க. சுற்றின்றவர்கள் எல்லாம் ஆமா அப்படி பார்த்துட்டாங்க. அம்மா அம்மா போயிட்டு வாங்க. நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து நாள் பார்த்து நல்ல நட்சத்திரங்கள் பார்த்து ஆமா நிலையம் போட்டு கொடுங்க. அம்பாளை வணங்கி வாங்க. நிலையம் போட்டு மக்கள் எல்லோரும் வணங்கி வாங்க. உங்க ஊரை வாழ வச்சிருவா. ஊரை மட்டுமா வாழ வைப்பா? பெண்ணடி உலகத்தையே வாழ வைப்பா. பெண்ணடி பிள்ளைகளை எல்லாத்தையும் வாழ வைப்பா. சரியா பேர் சொல்லும் அப்படி அப்படி தர்னாரு வா கொடுக்கணும்ல கொடுக்கணும்ல அக்கா. நீனு இருக்கிய அந்த அருள் வாக்கு சொல்லணும்ல. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்னத்த கேட்ட? வரம். என்ன வரத்தை கேட்ட? குழந்தை வரத்தை. என்ன குழந்தை வரம்? எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு. சரி ஆண் குழந்தை இல்லைனாலும் பெண்மகளையா தரணும்ல? தரணும்ல. யார்கிட்ட பார்க்க மாட்டக்கால? யார்கிட்ட ஏன் பார்க்க மாட்டா? அவ கடைக்கண் அடி இமைகன் அடி மூடி முழிக்கு முன்னால அவ அருள் உனக்கு கிடைக்கும். அப்படி சொல்லுங்க. கல் நெஞ்சா இருக்கால கரும்பாறையா? கல் நெஞ்சாலாம் இருக்க மாட்டா. அவளை வணங்கி 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 கையும் தேஞ்சு போச்சு. இலகுன மனது ஆத்தா தில்லை காடி. கையும் தேஞ்சு போச்சு. அதுவும் தேஞ்சு போச்சு. கை தேஞ்சு போச்சா? ஆமா. அடாப்பா வீடா. ஆமா காலும் தேஞ்சு போச்சு. சரி. ஆமா அவளை வளையும் வளம் வந்திருக்க வளம் வளம். அடாப்பா வீடா. இப்ப சொல்லுவாளா பெற சொல்லுவாளா? இப்ப தருவாளா பெற தருவாளா? எப்ப கூப்பிடுவாடு. சரி மௌனமா சுத்துனேன். மௌனமா சுத்துதானே? ஆனா கூட கெளியே அந்த இடையினை நார்குடத்தில் வந்து நிலையம் போட வேணுமே என்று நிலையம் போட வேணுமே என்று மாடக்கோணாரும் அழகாக அவரும் அம்மசவடியை பெருக வைக்கணும்ல ஆத்தா? பெருக வைக்கணும் அல்லவா? நிலையம் போட வேண்டும் என்று 3 மதத்தார்கள். 3 மதத்தார்கள். பிள்ளைமார்கள் தேவர்குல மக்கள். தேவர்குல மக்கள் யாதவார்குல மக்கள். யாதவால் குல மக்கள். இந்த 3 மதத்தார் ஒன்று சேர்ந்து ஒரு தாய் பிள்ளை போலே ஒரு தாய் பெத்த பிள்ளை போலவே இளையன்னை நார்கொள்ளம் மாறியிலே சோதிடங்கள் பார்த்தல்லவோ சிறந்த ஒரு வேதியர்கள் அழைத்து வந்தல்ல இளையனை நார்குளம் மாறியிலே எந்த இடம் அறியிலே எந்த இடம் அறியிலே இன்பமோட நிலையம் போட
எந்த இடத்தில் நிலையம் போடலாம்? நிலையம் போடலாம் என்று தாயாக பெற்றவள் தலத்தரசி ஆண்டு கொண்டிருக்கிறாள். தலத்தரிசி ஆண்டு கொண்டு இருக்குது. யாரு? என் அம்மை முத்தாரம்மா, தாயான முத்தாரம்மா. அப்பா உச்சிக்கண்ணில் பிறந்தவள் உஜ்ஜினி மாகாளி. உச்சி கண்ணில் பிறந்தவா தான் உச்சினி மாகாளி. ஆமா, அவட்ட கேட்கணும்ல ஆத்தா. அவட்ட உத்தரவு கேட்காம நம்ம எதை செய்ய முடியும்? தாயே அவ உத்தரவு கொடுக்க, நீ உத்தரவு கொடுக்கணும். அதான் என்னப்பா என் முத்தாரம்மா உச்சினி மாகாளி, நல்ல எண்ணத்தில் என்னை வணங்கி வருவையானால் எந்த இடம் போனாலும் உனக்கு ஜெயம் வெற்றி பெறுவேன், வெற்றி கொடி நாட்டி வருவேன். ஆமா, ஆத்தா துணை இருப்பப்பா, என்றும் கூடி இருப்பம்பா. ஆமா ஆமா. சோதிடர் சொல்லுகிறார், என்ன இந்த இடையினானார் குலத்தில் ஊரின் மேற்கு பக்கம். எந்த பக்கம்? இளையனார் குலம் ஊரின் மேற்கு பக்கம். மேற்கு பக்கம். சரி, நிலையம் போட சொல்லணும்ல. ஊருக்கு மேற்கு. ஆமா, பக்கம் இருக்கக்கூடிய பாட்டாங்கரை குளத்தின் கரையில். பாட்டாங்கரை குளத்தின் கரை. ஆமா, சரி. வடக்கு பக்கம். வடக்கு பக்கமாக கிழக்கு நோக்கி. ஆமா, தில்லைகாடிக்கு நிலையம் போடணும். தில்லைக்காடிக்கு நிலையத்தை போடுப்பா. ஏறிட்டு பார்ப்பாடா. அப்படி பாப்பாடா. அடி ஏறிட்டு பார்த்தான்னா இப்பூமி இந்த உலகமெல்லாம் காத்து தருவாதல்ல மாகாளி. தில்லை மாகாளி காத்து கொடுப்பா. ஆமா, சரி. அப்படி ஒரு இடத்தை பாரு. அந்த இடத்த நான் சொன்ன இடத்துல நிலையம் போட விடுக்கு. அப்படி ஒரு நிலையம் இடத்தை பாரு. ஆமா, விஜயாபரிமான நகரத்தில் இருந்து விடிமன் எடுத்துக்கொண்டு வந்து தாயகடதில்லை காடி நிலையம் போட வேணும் என்று 3 ஜாதி மக்கள் இளையனார் குலமாறு மக்கள் ஒன்று கூடி வணங்கியல்லோ சிவனல்லையா பூஷையாரே சிவனையோ தான் வணங்கி அகிலாண்ட ஈஸ்வரியோ அழகுடரை வணங்கியல்லோ கணவரியை கைதொழுது வியாபாரி ஊர்றிலே நகரத்திலே இருந்து இளையனார்குடத்தில் 3 ஜாதி மக்களும் சேர்ந்து ஒன்றாக கூடி நல்ல தினங்கள் பார்த்து நட்சத்திரங்கள் பார்த்து நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து மேல நல்ல தாளத்தோடு இளையனார் குளமறியிலே ஊருக்கு மேற்கையல்லோ ஊருக்கு மேற்கு பக்கமாக குளத்தின் கரையில் வடக்கு நல்ல பக்கமாக கிழக்கு நல்ல நோக்கியல்லோ தில்லகாளியான என் தாயார் அம்மையர்க்கு
தாயான அம்மையே ஓர கூரை ஒன்று போட்டார்கள். போட்டார்கள். ஓலையினால் கூரை போட்டு ஓலை குடிசை போட்டு ஓலை குடிசையிட்டு ஓட்டு சிலை அமைத்து ஓட்டில் சிலை அமைத்து ஓட்டுதான் அமைத்து கோவிலரே அமைத்த ஊடல் ஆட்டாங்கர குடமறியில பாடக்கொன்னார் அம்முஷேமோ பெருகிதா வருகுறையா கைவடங்கு நாளையிலே அம்மா வெண்கொடியாய் ஆயாரதில்ல காளியை வணங்கி வர்றோம் வேடையில நல்ல கொடுப்பாளா யார வரம் கொடுத்தா அம்மதில்ல மாகாளி நோய்கள் எல்லாம் தீர்ப்பாடா வம்பசத்து அந்த வம்மசம் பெருகிட்டு வம்பசம் பெருகே வருகிறது. மாடத்தை அம்மாளுக்கும் வள்ளி அம்மாளுக்கும் வள்ளி அம்மாளுக்கும் ஆண் குழந்தையாக தொடர்ந்து பிறக்கு. தொடர்ந்து பிறகு அப்படிலாம் கொடுக்கணும் தெய்வம். ஆமா, அப்படிலாம் அள்ளி கொடுக்கணும். தெய்வமா இருந்தா தில்ல காளிய மாதிரி இருக்கணும்ல. ஆமா, தில்லை காளியா அள்ளி அள்ளி வரம் கொடுக்கணும்ல. வள்ளியம்மாள் மாடத்தை இருவேறும் வள்ளியம்மா மாடத்து இருவேறும் பிள்ளைகளை பெற்றனர். குழந்தைகள் பெற்றன. குடும்பம் வந்து நம்மள தலை தோங்கி வருது. தலை தோங்கி வருகிறது. என் தாயான இந்த தில்லகாளியானவள் தில்லகாளி அம்மையானவள் அவளருகையில் பிள்ளையோடு இடருகையில் வீரவாளோடு கோவில் மூலஸ்தானத்தில் தில்லை மாகாளி என்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறாள் அம்மை தில்லை மாகாளி. தில்லை மாகாளி பரிவார தெய்வங்களாக வைரவர் என் அப்பனானவன் யார் இருக்கிறா? யாரு என் தாயார பேச்சியோடு சுடலையும் ஆடனோடு அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் பாவித்து இருக்கக்கூடிய பாட்டாங்கரை குளத்தின் கரையிலே அந்த கரையிலே வந்து கோவில் கொண்டமைத்த இத்தலத்தின் தில்லை காளியாகவும் தில்லை காளியாகமா பாட்டாங்கரையால் என அழைக்கப்பட்டன. பாட்டாங்கரை என்று பழட்டாங்கரையாள் என்று அழைக்கப்பட்டாள். அழைக்கப்பட்டார். அவ பாட்டாங்கரையாள் என்று இன்னொரு பேரில் எப்படி அழைக்கிறார்கள்? எப்படி அழைக்கிறார்கள்? பாட்டாங்கரை சக்கி என்று நடந்து வாரா மரமறியில அம்மராக அழைக்கப்பட்டார். பாட்டாங்கரை சக்கி என்று நல்ல காடு என்று மாகாளி தில்ல மாகாளி ஆலயத்தில் வந்தல்லவோ
ஆலயத்தில் தனது குழந்தைக்கு தில்லை மரத்தில் கட்டியிருந்த தனது தொட்டில் கம்போடு தில்லை மாகாள இணை இடையினார் குலத்தில் வந்து நிலைய வாங்கிய காரணத்தினாலே இங்கு அன்னை தில்ல மாகாளி கையில் குழந்தையோடு பாட்டாங்கர் இசைக்கியாகவும் தில்லை மாகாளியாகவும் காட்சி தருகிறாள். காட்சி கொடுக்கிறாள். தன் முன் குழந்தை வர வேண்டி நின்ற பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாள். மதலை வரம் கொடுப்பாள். பாட்டாங்கர் இசைக்கியாக பக்தர்கள் வேண்டும் என்ற வரங்களை இல்லை என்று சொல்லாமல் தில்லை மாகாள இளையனார் குலத்தில் கிழக்கு திசையை நோக்கி விட்டிருக்கிறாள். இந்த இளையனார் குலம் ஊரில் குடும்பத்தில் பிறக்கும் மூத்த பிள்ளைக்கு தில்லைன்னு பேர் சூட்டணும். தலை பிள்ளைக்கு தில்லைன்னு பேர் சூட்டணும். அப்படி சூட்டினா நல்லா இருக்கும் பிள்ளை. அந்த பிள்ளையும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். தில்லை என்ற பெயர் சூட்டுவார்கள். ஆமா, காரணம் எல்லாம் அந்த பாட்டாங்கரையால் அருள்தான். ஆமா, இந்த ஊரில் கொடுக்கல் வாங்கல். ஆமா, கொடுக்கது வாங்கது, சத்தியம் செய்தல் சரி என எந்த பொறுப்பு கூடாதப்பா. எல்லாம் அவதான், எல்லாமே அவதான். எல்லா பிரச்சனைக்கும் நடுவால நிற்பா பாட்டாங்கரையா. நடுவரா இருப்பா. அவன் ஒரு மனிதன் தவறு செய்த போதிலும் அவன் உண்மையத்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. பொய்யே சொல்லப்படாது. பாட்டாங்கரையில தான் அழைக்கிறார்கள். ஆமா ஆமா, உண்மையிலே பாட்டாங்கரையா என அழைத்தால் மறுகுரல் என்ன மகனே, என்ன மகனே, ஏ பாட்டாங்கரையா அப்படி அழைச்சா என்னடா மவனேன்னு கேப்பா. இன்னைக்கும் கேட்கா, இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கால ஆத்தா. ஆமா, சொல்லிலாம் வரம் கொடுப்பா. அன்னைக்கு சொன்ன வாக்கு இன்னைக்கு நிறைவேறுதா. தெய்வம் வந்து நேரில் பேசாருப்பா. நேரிலே பேசாது. பாட்டாங்கரையான கூப்பிட்டா ஆமா, பள்ளியோ கெவிலியோ சரி பறவைகளோ ஆமா அதை எழுப்பக்கூடிய குரல் மூலமாதான் ஆமா அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கா. காட்சி கொடுப்பா. 10 கொடை வாங்குதால ஒரு வருஷத்துல. 10 கொடை என்னப்பா, 20 கொடை வாங்குவா. ஆமா சரி, ஆண்டுக்கு குறைஞ்சது 6 கொடையாவது வாங்கிடுவாப்பா. வாங்கிக்கிட்டு இருக்கா. ஆமா சரி, மாசத்துக்கு ஒரு கொடை வாங்குவா. அப்ப 12 கொடை வாங்கிடுவா 12 மாசத்துக்கும். 12 மாசத்துக்கும் 12 கொடை வாங்குதா. ஆமா சரி, பாட்டாங்கரையால் காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அவளுக்கு நேர்ந்துட்டு அது நடந்ததுக்கு அப்புறம் நடக்கலன்னா உனக்கு ஒண்ணு வேண்டி அவட்ட ஒரு வரம் கேட்க. சரி, ஆத்தா உனக்கு வரம் கொடுக்க. அத கூப்பிட்டு வச்சு கொடுக்க. ஆமா ஆமா, அது நடந்ததுக்கு அப்புறம் தாங்க கொடையை கொடுக்காங்களாம். ஓ, நல்ல காரியம் நடந்த பரத்தை தான் அவ கொடைய கேட்க. ஆமா, அதுக்கு முன்னால வேண்டாம். புள்ள கேட்ட உடனே புள்ளைய கொடுக்க. ஆமா, கல்யாணம் முடியாதவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க. ஒரு இடம் வந்து எனக்கு இவ்வளவு காலமா இழுத்துக்கிட்டு கிடக்கு தாயி. ஆமா, இடம் முடிச்சு கொடு. சரி, நான் உனக்கு கொடை கொடுத்துறோம்னா கொடை கொடுக்குவாங்க. ஆமா, விடாலும் காணிக்கை போடணும். ஆமா, ஒரு கேஸ் பிரச்சனை. ஆமா, முதல்ல அவ போய் தீர்த்து விட்டுருவா. தீர்த்து வைப்பா. கேஸே இல்லாம ஆக்கி விட்டுருவாள்ல அவ. ஆமா, ஆக்கிருவாள்ல. அவன் நினைச்சா என்ன பேனா பிடிச்சிருவாள்ல. பேனா பிடிச்சு அப்படியே எடுத்து கொடுப்பாள்ல. ஆமா ஆமா, என் தாயானதில்லை மாகாளி, தில்லை மாகாளி, அவ அம்மையானதில்லை காளி, பாட்டாங்கரையாளோ தாயான வெட்டியோடு ஆன பயிர்வரோ சுடலை மாடனோடு மாயாண்டி சுடலையோடு மாயாண்டி சுடலையோடு மாகாளி தில்லை காளி
கோடி வரம் கொடுத்து